ஒரு நாள் நான் வேறு வழியின்றி குகையில் வாழ்ந்த ஒரு சாமியாரை சந்திக்க செல்ல வேண்டியிருந்தது. என் கணவரின் வேலை போனதால் எங்கள் வீட்டின் நிலைமை மிகவும் மோசமாயிருந்தது. குகை சாமியாரிடம் சென்று வேண்டிக் கொண்டால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று என் தோழி சொல்லியிருந்தாள். அதன்படியே ஒரு நாள் நான் அந்த சாமியாரை சந்திக்க சென்றேன். அந்த சாமியார் பூஜை செய்வதாக கூறி என்னை ஒரு குகைக்குள் அழைத்து சென்றார். அங்கே அந்த சாமியாரை தவிர வேறு யாரும் இல்லை. சிறிது நேரத்தில் அவர் குகையின் கதவை மூடிவிட்டார். குகைக்குள் பயங்கர இருட்டாக இருந்தது. அங்கே நான் தனியாக இருந்ததை சாதகமாக்கி கொண்டு அந்த சாமியார் என்னிடம், என் பெயர் மோனிகா, எனக்கு 26 வயதாகிறது. நான் திருமணமான பெண். என் குடும்பத்தில் என் கணவர் ராகுல் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். எங்களுடையது பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆகின்றன. எங்களுக்கு ரோஷினி மற்றும் காஜல் என்ற 2 மகள்கள் உள்ளன. என் கணவர் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். ஆனால் ஊரடங்கு காலத்தில் அவருக்கு வேலை போய்விட்டது. பிறகு நாங்கள் ஆந்திராவில் குடிபெயர்ந்து வேலை தேடினோம். என் கணவருக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. அவர் பல இடங்களுக்கு நேர்காணலுக்கு சென்றார். ஆனால் பலன் இல்லை. இதன் காரணமாக வீட்டில் பணப்பிரச்சனை ஏற்பட்டு தினமும் சண்டைகள் வர ஆரம்பித்தன. பணம் இல்லாமல் வீடு ஓடாது அல்லவா? ஒரு சாதாரண மனிதனின் தேவைகள் முடிவற்றவை. கையில் பணம் இல்லாததால் நாங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானோம். எங்களுக்குள் சண்டைகள் அதிகரித்தன. நான் மிகவும் சோர்ந்து போனேன். ஒரு நாள் என் தோழியிடம் இதை பற்றி சொன்னபோது, குகை சாமியார் என்ற பெயரில் பிரபலமான ஒருவரை பற்றி சொன்னாள். அவரிடம் சென்றால் எல்லா துயரங்களும் தீரும் என்றும் தூரத்திலிருந்தெல்லாம் மக்கள் அவரை தேடி வருகிறார்கள் என்றும் கூறினாள். மக்கள் அவருக்கு பெரிய அந்தஸ்து கொடுத்திருந்தனர். அவர் மன வலிமை தருவார் என்றும் கஷ்டங்களை போக்குவார் என்றும் சொன்னார்கள். நான் இதை பற்றி என் கணவரிடம் சொன்னேன். அவருக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவர் என்னிடம், உனக்கு செல்ல வேண்டும் என்றால், உனக்கு விருப்பம் இருந்தால் நீ போ, ஆனால் என்னை அழைக்காதே என்றார். நான் ஏற்கனவே மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறேன் என்று என் கணவர் கூறிவிட்டார். சாமியாரிடம் வருமாறு அவரை மீண்டும் தொந்தரவு செய்யாமல் இருப்பதே நல்லது என்று நான் நினைத்தேன். ஒருவேளை என்னையும் போகக்கூடாது என்று தடுத்துவிட்டால் என்ன செய்வது? அதனால் நானே தனியாக செல்ல முடிவு செய்தேன். என் கணவர் அனுமதி அளித்து விட்டதால் எப்படியாவது எங்கள் வீட்டின் நிலைமை மாறாதா என்ற ஏக்கத்துடன் குகை சாமியாரை காண தயாரானேன். எங்கள் கஷ்டங்களுக்கு அவரிடம் ஏதேனும் ஒரு தீர்வு இருக்கும் என்று நான் நம்பினேன். அடுத்த நாள் அதிகாலையிலேயே குளித்துவிட்டு ஒரு நல்ல சேலையை உடுத்தி கொண்டு சாமியாரின் ஆசிரமத்திற்கு சென்றேன். அந்த சாமியார் பார்ப்பதற்கு 45 முதல் 50 வயது மதிக்கத்தக்கவராக இருந்தார். அவரை சுற்றி பக்தர்கள் அமர்ந்திருந்தனர். அவருக்கு இருபுறமும் சுமார் 25 வயது மதிக்கத்தக்க 2 பெண்கள் வெள்ளை நிற சேலையில் நின்று கொண்டிருந்தனர். சாமியார் கடவுளை பற்றியும் ஆன்மீக சக்தியை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தார். ஆன்மீக சொற்பொழிவு முடிந்ததும் மக்கள் ஒவ்வொருவராக அவரை சந்திக்க சென்றனர். நான் அவரிடம் சென்றபோது அவர் புன்னகைத்து என்னை ஆசிர்வதித்தார். மகளே, உன் நெற்றி கோடுகளை பார்த்தால் நீ ஏதோ ஒரு பெரும் துயரத்தில் இருப்பது தெரிகிறது. என்ன கஷ்டம் உனக்கு என்று கேட்டார். உன் கஷ்டங்களை இந்த சாமி நீக்கி விடுவார். உனக்கு மங்களம் உண்டாகும் என்றார். பிறகு அவர் மற்ற பக்தர்களை சந்திக்க தொடங்கினார். என்னை சற்று காத்திருக்குமாறு சொன்னார். நான் ஒரு ஓரமாக அமர்ந்து காத்திருந்தேன். அனைவரும் சென்ற பிறகு சாமியார் என்னை அழைத்தார். அவரோடு வெள்ளை சேலை அணிந்திருந்த அந்த 2 பெண் ஊழியர்களும் வேட்டி அணிந்த ஒரு சீடரும் இருந்தனர். சாமியார் என்னை அவருக்கு முன்னால் அமர வைத்து பூஜை செய்ய தொடங்கினார். பெண் ஊழியர்கள் அவருக்கு பின்னால் விளக்கு ஏந்தி நின்றனர். சாமியார் கண்களை மூடிக்கொண்டு ஏதோ மந்திரங்களை முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து கண்களை திறந்த சாமியார் என்னை மிகவும் தீவிரமாக பார்த்து சொன்னார். மகளே, நான் எதற்கு பயந்தேனோ அதுவே நடந்துவிட்டது. உன் ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்கிறது. அதனால்தான் உன் குடும்பத்தின் வளர்ச்சியில் தடைகள் ஏற்படுகின்றன. இதற்கு நீ ஒரு சிறப்பு பூஜை செய்ய வேண்டும், பரிகாரம் செய்ய வேண்டும் என்றார். சாமியாரின் பேச்சை கேட்டு நான் பயந்து போனேன். அவரிடம், சாமி, நான் ஏற்கனவே பல கஷ்டங்களை தாங்கி கொண்டிருக்கிறேன். நீங்கள் எந்த பூஜையை சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். அதற்கு எவ்வளவு செலவாகும் என்று சொல்லுங்கள். நாங்கள் மிகுந்த கவலையில் இருக்கிறோம் என்றேன். நான் உங்களிடம் உதவி தேடி வந்துள்ளேன் என்று சொன்னேன். அதற்கு சாமியார், நாளை நீ குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து குங்குமம் மற்றும் தாலி அணியாமல் ஆசிரமத்திற்கு வர வேண்டும். நாம் நாளை பூஜையை தொடங்குவோம். கவனத்தில் கொள், இந்த பூஜையை பற்றி யாரிடமும் சொல்லாதே. சொன்னால் பூஜையில் தடை ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களிடம் கூட நீ எங்கே போகிறாய் என்று சொல்லக்கூடாது என்றார். நான் எங்கே போகிறேன் என்று சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்குமோ என்னவோ.
ஆனால் சாமியார் தடையாகும் என்று சொன்னதால் நான் யாரிடமும் சொல்லவில்லை. அங்கிருந்து வீட்டிற்கு வந்த எனக்கு அன்று இரவு முழுவதும் தூக்கமே வரவில்லை. என் ஜாதகத்தில் உள்ள தோஷத்தால் தான் என் குடும்பத்திற்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருகின்றன என்றும் நானே அதை சரி செய்ய வேண்டும் என்றும் நினைத்து கொண்டேன். அடுத்த நாள் காலை என் கணவருக்கு காலை உணவு கொடுத்து குழந்தைகளை பள்ளியில் விட்ட பிறகு வீட்டிற்கு வந்தேன். என் கணவரும் வேலை தேடி அலுவலகங்களுக்கு சென்று விட்டார். நான் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு நன்றாக குளித்துவிட்டு மஞ்சள் நிற சேலையை அணிந்து தயாரானேன். சாமியார் சொன்னது போலவே குங்குமம் மற்றும் தாலி அணியாமல் ஆசிரமத்திற்கு சென்றேன். இன்று ஆசிரமத்தில் யாருமே இல்லை. ஆசிரமம் ஏன் இவ்வளவு வெறிச்சோடி போயிருக்கிறது என்று எனக்கு பயமாக இருந்தது. அங்கே தனியாக இருக்க எனக்கு அச்சமாக இருந்தது. அங்கிருந்த ஒரு சீடரிடம் இன்று ஏன் ஆசிரமம் காலியாக இருக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவர், இன்று ஒரு விசேஷ பூஜை இருப்பதால் சாமியார் யாரையும் சந்திக்க மாட்டார் என்று அவருடைய சீடர்கள் அனைவருக்கும் போன் செய்து சொல்லிவிட்டார்கள் என்றார். நான் உள்ளே சென்றபோது அங்கிருந்த பெண் ஊழியர்கள் சாமியார் குகைக்குள் இருப்பதாகவும் உனக்காகத்தான் காத்திருக்கிறார் என்றும் சொன்னார்கள். நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. சாமியார் எல்லோரையும் குகைக்குள் அழைக்க மாட்டார் என்று அவர்கள் சொன்னார்கள். பிறகு அவர்கள் எனக்கு குகைக்குள் செல்லும் வழியை காட்டினார்கள். அவர்கள் என்னை ஒரு அறைக்கு அழைத்து சென்றனர். அங்கே ஒரு படுக்கை இருந்தது. அதற்கு முன்னால் யாகம் வளர்க்கும் குண்டம் வைக்கப்பட்டிருந்தது. சாமியார் இங்கே யாகம் செய்துவிட்டு பிறகு இங்கே உறங்குவார் என்று நான் நினைத்து கொண்டேன். என் எண்ணத்தை அறிந்தது போல் அங்கிருந்த ஒரு சீடப்பெண், நீ சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறாய். சாமியார் உனது எல்லா கஷ்டங்களையும் நீக்குவார். அவரிடம் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. நீ சாமியாருடன் இங்கே இரு. நாங்கள் வெளியே செல்கிறோம். நீ இங்கே வந்திருப்பதை யாரிடமும் சொல்லவில்லை தானே என்று கேட்டார். நான் இல்லை என்று தலையசைத்தேன். சாமியார் என்னை அமருமாறு கூறினார். நானும் சாமியாரும் அங்கிருந்த தரையிலே அமர்ந்தோம். சாமியார் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே நெருப்பில் நெய்யை ஊற்றி கொண்டிருந்தார். அப்போது வெளியே இருந்த ஒரு பெண் ஊழியர் ஒரு கிளாஸ் பால் கொண்டு வந்தார். சாமியார் அந்த பாலில் சிறிது எடுத்து நெருப்பில் ஊற்றினார். மீதி பாலை கையில் வைத்துக்கொண்டு ஏதோ மந்திரத்தை சொன்னார். பிறகு அந்த பாலை என்னை குடிக்குமாறு கூறினார். இதை பருகு என்றார். அங்கே வேறு யாரும் இல்லாததால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. இருந்தாலும் பயந்து கொண்டே அந்த பாலை வாங்கி ஒரே மூச்சில் குடித்து முடித்தேன். பாலை குடித்த சிறிது நேரத்திலேயே எனக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது. திடீரென்று எனக்கு ஒருவித போதை ஏறுவது போல் இருந்தது. என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. நான் மயக்கமடைவது போல் உணர்ந்து தரையிலேயே சரிந்து விழுந்தேன். என்ன நடக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. பிறகு அந்த சாமியார் தனது சீடர்களை வெளியே காத்திருக்குமாறு கூறினார். சாமியாரின் செயல்களை கண்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். ஒரு பூஜை செய்வதால் வீட்டில் நிம்மதி கிடைக்கும் என்றால் அதில் என்ன தவறு என்றுதான் நான் இங்கு வந்தேன். ஆனால் சாமியார் என்னிடம் இப்படி கீழ்த்தரமாக நடந்து கொள்வார் என்று நான் நினைக்கவில்லை. அவர் என்னிடம், மகளே, உன் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நான் நீக்கிவிடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். சாமியார் என்னிடம், மகளே, உன் இதயத்தில் உள்ள கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு என்று கூறினார். இன்று காலை நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது பூஜை முடிந்தால் வீட்டில் நல்லது நடக்கும் என்று எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் நான் எங்கே போகிறேன் என்பதை யாரிடமும் சொல்லாமல் வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்போது உணர்ந்தேன். இப்போது நான் சத்தம் போட்டால் இந்த சாமியார் என்னை கொன்று விடுவார். என்னை யாருக்கும் தெரியாமல் எரித்து விடுவார். அங்கிருந்து ஓடிவிட துடித்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. இந்த சாமியார் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை ஒரு நொடியில் உடைத்து விட்டார் என்பதை நினைக்கும் போது வேதனையாக இருந்தது. இங்கு வருவதற்கு ஏன் முடிவு செய்தேன் என்று என் மனம் என்னை குற்றவாளியாக பார்த்தது. அன்றே நான் ஒரு முடிவெடுத்தேன். ஒரு முறை இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே சென்று விட்டால் இந்த சாமியாரை சும்மா விடக்கூடாது. ஆசிரமத்தில் நடக்கும் அனைத்தையும் உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும். நான் இதை செய்யாவிட்டால் இன்னும் எத்தனை பெண்களின் வாழ்க்கையை இவர் அழிப்பார், இன்னும் எத்தனை குடும்பங்களை அழிப்பார். பிறகு சாமியார் என்னிடம், இனி நீ வீட்டிற்கு செல்லலாம். உனக்கு எல்லாம் இனி நல்லதே நடக்கும். இனி உன் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்றார். ஆனால் நான் அந்த போலி சாமியாரின் முகத்திரையை கிழிப்பதில் உறுதியாக இருந்தேன். நான் அமைதியாக இருந்தால் இந்த சாமியார் அப்பாவி மக்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டே இருப்பார். நான் குகையை விட்டு வெளியே வந்தேன். ஆசிரமத்திற்கு வெளியே வந்ததும் சிறிது நேரம் யோசித்துவிட்டு நேராக காவல் நிலையத்திற்கு சென்றேன். அங்கே சாமியாருக்கு எதிராக புகார் அளித்தேன். குகைக்குள் எனக்கு நடந்த அத்தனை அநீதிகளையும் போலீசாரிடம் விவரித்தேன். உடனே போலீசாரை அழைத்து கொண்டு ஆசிரமத்திற்கு சென்றேன். போலீசார் அந்த போலி சாமியாரை அங்கேயே கைது செய்தனர்.
இன்று அந்த சாமியார் தனது குற்றங்களுக்காக சிறையில் தண்டனை பெற்று வருகிறார். அந்த போலி சாமியாருக்கு எதிராக நான் துணிச்சலுடன் குரல் கொடுத்த பிறகு அவரை பற்றி தெரியாத இன்னும் பல பெண்கள் முன் வந்தார்கள். அவரால் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் தங்களுக்கு நடந்த அநீதிகளை பற்றி பேசத் தொடங்கினார்கள். நான் வீட்டிற்கு சென்றதும் மிகுந்த தைரியத்தை வரவழைத்து கொண்டு குகையில் நடந்த அனைத்தையும் என் கணவரிடம் சொன்னேன். என் கணவர் எனது சூழ்நிலையை புரிந்து கொண்டார். அவர் என்னிடம், இதற்காகத்தான் நான் இவர்களை போன்ற போலி சாமியார்களை நம்புவதில்லை. இவர்கள் வெளியே ஒரு முகத்தையும் உள்ளே ஒரு முகத்தையும் வைத்திருப்பார்கள் என்றார். அவர் மேலும் என்னிடம், அன்று நான் உன்னை தடுத்திருந்தால் உனக்கு அவர்கள் மீது இருந்த நம்பிக்கை அப்படியே இருந்திருக்கும். மேலும் நான் தடுத்தால் மட்டும் நீ கேட்கவா போகிறாய் என்று ஆறுதலாக கூறினார். தற்போது என் கணவருக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைத்துவிட்டது. அந்த சாமியாருக்கு எதிராக நான் கொடுத்த புகாரில் என் கணவர் எனக்கு முழு உறுதுணையாக இருந்தார். நீதிமன்றம் அந்த சாமியாருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. இன்று அவர் தனது பாவங்களுக்கு சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார். நண்பர்களே, கஷ்டமான காலங்களில் மூட நம்பிக்கைகளை நம்பி இத்தகைய போலி மனிதர்களிடம் செல்வது ஆபத்தானது. மோனிகா தனது துணிச்சலால் மற்ற பெண்களையும் காப்பாற்றியுள்ளார். இந்த கதை யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல, இது உங்களுக்கு விழிப்புணர்வு தரும் கதை. இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.